கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை கூட உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே இந்த புதிய ஆண்டிலே தம்முடைய நிறைவான நன்மைகளை, நல்ல ஆசீர்வாதங்களை தொடர்ந்து உங்களுடைய வாழ்விற்கும் அருளி செய்வாராக. இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதியானது நாம் பாடமாக படிக்க கேட்ட ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 12வது திருவசனம். ஒரு படிக்கலாம். ரூத் 2:12. இருந்தவாறு தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, மனமகிழ்வான இந்த 2026வது ஆண்டிற்காக நன்றிருந்த இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த புதிய ஆண்டினை உமது திரு சமூகத்திலே இவ்வண்ணமாக நாங்கள் துவங்க ஆண்டவர் கிருபை செய்திருப்பதை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். காலங்கள் உம்முடையவைகளாக இருக்கின்றது. ஆண்டவரே, இந்த காலங்களை எங்களுடைய வாழ்விற்கு நீர் ஈவாக தருகின்றீர் என்பதை எண்ணியவர்களாக உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். இந்த புதிய ஆண்டிற்கான நல் வாக்கு தத்தமாக நீர் தருகின்ற இந்த வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் உடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போதும் உமது வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுடைய அகக்கண்களை திறந்து தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை நாங்கள் காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாளுக்குரிய சிந்தனைகளை எல்லாம் தொடர்ந்து நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த புதிய ஆண்டிற்கான நல் வழிகாட்டுதலாக எங்களுடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலே அவைகள் அமைய ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரூத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் என்று நாம் காண்கின்றோம். இந்த ஆண்டிற்கான இந்த வாக்குறுதி என்பது இவ்வண்ணமாக அச்சிடப்பட்டுள்ளது. நம்முடைய பிபிடி டீம் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ சிலுவை நடுவிலும் அதனுடைய 2 பக்கங்களிலும் 2 இறக்கைகள் என்பவைகளோடு இந்த வசனமானது அச்சிடப்பட்டிருக்கின்றது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆக ஆண்டவரை இங்கே திருமறையிலே புரிந்து கொள்ளுகின்ற போது அவருடைய செட்டைகள் என்பது முக்கியத்துவப்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அண்டர் ஹிஸ் விங்ஸ், அவருடைய செட்டைகளின் கீழே என்று சொல்லுவது இங்கே முக்கியத்துவப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இறைமக்களுடைய வாழ்வினில் ஆண்டவர் எவ்வண்ணமாக செயல்படுகின்றார் என்பதை புரிந்து கொள்ளுகின்ற போது, அவர் கழுகுகளின் சட்டைகளுக்கு ஒப்பாக சட்டைகளை அடித்து அல்லது சட்டைகளை கொண்டு அவர்களை சுமக்கின்றவர், அவர்களை காக்கின்றவர் என்பதெல்லாம் அதிலே நிறைந்திருக்கின்றது. ஒருவேளை இந்த திருமறை பகுதியை குறித்து சிந்தித்த போது நம்முடைய கன்வென்ஷன் கீதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் என்பது சிந்தனையிலே வந்தது. நாம் அனைவரும் இணைந்து இந்த புதிய ஆண்டின் துவக்கத்திலே இந்த பாடலின் சில கவிகளை நாம் பாடுவோம். இந்த புதிய ஆண்டினிலே நாம் அனைவரும் ஆண்டவருடைய உன்னதமான செட்டைகளின் மறைவிலே இருக்கின்றோம் என்கின்ற ஒரு நல் நம்பிக்கையோடும் விசுவாச உணர்வோடும் நாம் பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர்
ஆண்டவருடைய செட்டைகளின் நிழலின் கீழே வந்த ரூத்திற்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி இங்கே போவாஸ் வாழ்த்துகின்ற அல்லது ஆசீர்வதித்து கூறுகின்ற இறை வார்த்தையானது இந்த ஆண்டிற்குரிய வாக்குத்தத்த வசனமாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஒருவேளை பல்வேறு விதமான எதிர்நோக்குகள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டினிலே இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய திருவார்த்தை நமக்கு இங்கு சொல்லுகின்றது, இந்த புதிய ஆண்டினிலே ஆண்டவர் அளிக்கின்ற நல்ல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய செட்டைகளின் கீழே வருகின்ற ஒரு அனுபவம் என்று சொல்லுவது நமக்கு அவசியமானதாக இருக்கின்றது. கமிங் அண்டர் த விங்ஸ் ஆஃப் காட், கடவுளின் செட்டைகளின் கீழே வருதல். இங்கே பழைய ஏற்பாட்டு நூல்களிலே ஒரு சிறப்புக்குரிய சிறிய நூலாக அமைந்திருப்பது ரூத் புஸ்தகம். ஒரு 4 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. இந்த புதிய ஆண்டுல நீங்கள் உங்களுடைய திருமறை வாசிப்பை துவக்குவீர்கள் என்று சொன்னால் ரூத்தினுடைய புஸ்தகத்திலிருந்து துவக்கலாம். துவங்கி இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய இறைவார்த்தையை நீங்கள் கிரமமாக படிக்கலாம். ரூத்தினுடைய புஸ்தகம் நியாயாதிபதிகள் காலத்திற்கும் ராஜாக்களினுடைய காலத்திற்கும் இடையே அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோர்வையை ஏற்படுத்துகின்ற ஒரு வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த கதை போன்ற ஒரு சிறப்பான நடையிலே இந்த நூல் அல்லது இந்த புஸ்தகம் அமைந்திருக்கின்றது. இந்த புஸ்தகத்தை நாம் படிக்கின்ற போது இங்கே எந்த விதமான ஒரு வில்லன் கேரக்டரும் இல்லை. ஒருவேளை எஸ்தருடைய புஸ்தகத்தை படித்தோம்னு சொன்னா அங்க ஒரு வில்லன் கேரக்டர் இருக்கும். தாவீதினுடைய கதைகளை நாம் படித்தோம் என்று சொன்னால் அங்கே ஒரு அநேக வில்லன் கேரக்டர்ஸ் என்பதெல்லாம் வரும், அல்லது எதிரிகள் என்பதெல்லாம் வந்து செல்லுகின்ற ஒரு சூழல் என்பது இருக்கும். ஆனால் ரூத் புஸ்தகத்தை நம்ம படிக்கும்போது அப்படிப்பட்ட எதிர்வினை ஆற்றுகின்ற எந்த நபர்களும் அந்த புஸ்தகத்திலே இல்லை. ஆனாலும் இந்த ரூத் புஸ்தகத்தை நாம் படிக்க படிக்க அதனுடைய ஆழங்கள் அல்லது அது கூறுகின்ற செய்திகள் என்பவைகள் திரும்ப திரும்ப இந்த நூலினை படிக்க செய்கின்றதாக இருக்கின்றது. அதோடு மாத்திரமல்ல, இந்த புஸ்தகம் அநேக பெண்மணிகளை வரலாற்றிலே மேன்மைப்படுத்தி கூறுகின்ற இறை செய்திகளை உள்ளடக்கியதாகவும் இருக்கின்றது. ஒருவேளை எபிரேய மரபு என்று சொல்லுவது ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டி அல்லது ஆணாதிக்க ஒரு சமூகமாக இருந்த போதும் அதன் நடுவினிலே எவனமாக பெண்கள் திருமறையிலே மேன்மைப்படுத்தி காட்டப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்விலே அடைந்த போராட்ட அனுபவங்கள் என்ன, அவைகளின் நடுவினிலே ஆண்டவர் எவனமாக அவர்களோடு இருந்து வரலாற்றிலே அவர் செயலாற்றி இருக்கின்றார், அவர்களை பயன்படுத்தி இருக்கின்றார் என்பவைகளை எல்லாம் இந்த நூல் அதிகமாக வெளிப்படுத்தி காட்டுகின்றது. அதோடு மாத்திரமல்ல, இந்த நாளுக்குரிய இந்த திருமறை பகுதியை, இந்த வசனத்தை நாம் சிந்திக்கின்ற போது புலம்பெயர்ந்த ஒரு சமூகமாக வாழுகின்றவர்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த இடத்திற்கு அல்லது ரூத் புலம்பெயர்ந்து பெத்லஹேமுக்கு வருகின்ற செய்தியை மையமாக கொண்டதாகவும் இருக்கின்றது. ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் படைப்புகளும் புலம்பெயர்கின்றது. விலங்குகள் இடம் விட்டு இடம் பெயர்கின்றன, பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்கின்றன, மனிதர்களும் இடம் விட்டு இடம் பெயர்கின்றார்கள். உணவிற்காக இடம் பெயர்கின்றவைகள் இருக்கின்றது, இனப்பெருக்கத்திற்காக இடம் பெயர்ந்து செல்லுகின்றவைகள் இருக்கின்றது. போர்களினால் அல்லது இயற்கையின் சூழ்நிலைகளினாலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்ந்து செல்லுகின்றவர்கள், இப்படி மைக்ரண்ட் அல்லது மைக்ரண்ட் பீப்புள் என்பவைகள் நம்மை சூழ அல்லது நம்முடைய வாழ்வின் அங்கமாகவும் பல வேளைகளிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அவனமாக பெத்லஹேமில் இருந்து மோவாப்பிற்கு சென்ற ஒரு எபிரேய குடும்பம் எவனமாக ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டது, அவர்கள் கடந்து சென்ற கடினமான வாழ்வின் சூழ்நிலைகளின் மத்தியிலே என்பதை இந்த திருமறை பகுதியானது விளக்குகின்றதாக இருக்கின்றது. இங்கே சிறப்பான கதாபாத்திரங்களாக ரூத்தும் போவாசும் அமைகின்றார்கள்.
போவாஸ் என்பதற்கு ஆஸ்தி உள்ளவன் என்பது பொருள். ரூத் என்பதற்கு தோழி அல்லது நிறைவுடையவள் என்பது பொருளாக இருக்கின்றது. ஆக இங்கே போவாஸ் தன்னுடைய நிலத்திலே கதிர்மணிகளை பொறுக்குகின்ற நிலைமையிலே ரூத்தை கண்டு அவள் யார் என்பதை விசாரித்து அவளுக்கு கூறிய இறை வார்த்தை தான் நாம் இந்த நாளிலே அல்லது இந்த ஆண்டினிலே நம்முடைய வாக்குத்தத்த வசனமாக சிந்திக்கின்ற திருவசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. திருமறையிலே நாம் படிக்கின்ற போது அநேகர் நிலையங்களிலே அநேகருடைய செட்டைகளின் நிலையிலே அடைக்கலம் தேடியவர்களாக இருக்கின்றார்கள். ராஜாக்கள் தங்களோடவும் வல்லமை வாய்ந்த படைபலம் மிக்கவர்களுடைய அடைக்கலத்தில் அண்டர் தேயர் ஷேடோ நம்ம போனோன்னு சொன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு போனவங்க நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் இங்கே ரூத் அடைக்கலமாக வந்திருப்பதை இங்கே போவாஸ் கண்டு அவளை ஆசீர்வதிக்கின்ற ஒரு இறை வார்த்தைகளாக இவைகள் அமைகின்றது. இதை நாம் சிந்திக்கின்ற போது மோவாபியர் என்பவர் இஸ்ரவேல் சமூகத்தோடு எந்த விதமான ஒரு தொடர்பு நிலையும் கொள்ள இயலாத ஒரு பாரம்பரிய பகை என்பது திருமறையிலே காட்டப்படுகின்றது அல்லது அவருடைய வாழ்வின் சூழலிலே இருந்தது. அப்படிப்பட்ட தன்மைகளெல்லாம் மாறி மீண்டும் மனுக்குலம் ஒன்றுபடுகின்ற ஒரு மேன்மையான ஒரு சமூகமாக செயல்படுவதற்கு இந்த ஆசீர்வாதம் அல்லது இந்த வாக்குறுதியானது வழி செய்கின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, எஸ்ரா நெகேமியாவுடைய காலத்தில் ஏற்படுகின்ற ஒரு பெரிய சமூக சீர்திருத்தம் என்று சொல்லி உங்களை பிரித்து கொள்ளுங்கள் அல்லது உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற நிலைமையிலிருந்து ரூத்துவின் புஸ்தகம் என்று சொல்லுவது எவண்ணமாக மனுமக்களோடு இணைந்து வாழுகின்ற ஒரு சமூகம் என்று சொல்லுவது பிளவுகளற்ற ஒரு சமூகம், அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையும் திருமறை மேன்மைப்படுத்தி காட்டுகின்றது. ஆக இவைகளெல்லாம் இந்த புஸ்தகத்திலே இருக்கக்கூடிய மிகுந்த சிறப்புகளாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே ரூத் தன்னுடைய மாமியாகிய நகோமியோடு மோவாப்பிலிருந்து பெத்லஹேமுக்கு வருகின்றார் என்று சொல்லுகின்ற போது அவருடைய வருகை ஒரு சிறப்பான ஒரு வருகையாக அமையவில்லை. மாறாக ஒரு கைம்பெண்ணாக, ஒரு விதவையாக அவர் பெத்லஹேமுக்கு வருகின்றவராக இருக்கின்றார். பெத்லஹேமிலிருந்து மோவாப்புக்கு சென்ற எலிமெலேக்கும் அவருடைய மனைவி நகோமியும் பிழைப்பிற்காக அங்கு செல்லுகின்றார்கள். பஞ்சத்து நிமித்தமாக மோவாப் சென்றவர்கள் 10 ஆண்டுகள் அங்கு குடியிருக்கின்றார்கள். தாங்கள் ஈண்டெடுத்த 2 குமார் எலிமெலேக் மரித்து போகின்றார். நகோமி திரும்பி வந்துருவோன்னு நினைக்கல, வந்த இடத்துலயே செட்டில் ஆயிரோன்னு நினைச்சு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 2 மகன்களும் மரித்து போகின்றார்கள். இனி நம்பிக்கை இல்லை. லெட்ஸ் ஜஸ்ட் ரிட்டர்ன் டு பெத்லஹேம். திரும்புவோம் தாயகத்துக்கு என்று சொல்லுவதை போல தன்னுடைய சொந்த இடத்திற்கு நேராக திரும்புவதற்காக எத்தனிக்கின்ற போது 2 மருமக்களோடும் சொல்லுகின்றார், நீங்களும் மோவாப் தேசத்துல போயிருங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே அவர்களுக்கு விடை கொடுக்க முற்படுகின்ற போது ஓர்பாள் தன் மாமியாகிய நகோமியை முத்தம் செய்து செல்லுகின்றாள். ஆனால் ரூத்தோ அவரை விட்டு பின்வாங்காமல் மோவாபிலிருந்து இங்கே பெத்லஹேமுக்கு அவர் வருகின்றவராக இருக்கின்றார். ஆக கர்த்தருடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாக இங்கே ரூத் வந்து இங்கே போவாசால் ஆசீர்வதிக்கப்படுகின்ற இறை வார்த்தைகள் அவள் மீது கூறப்படுகின்றது என்று சொன்னால், அவள் இங்கே அந்த ஆசீர்வாதத்திற்கு சொந்தமாவதற்கு காரணம் முதலாவதாக அவள் விட்டு வருகின்றவளாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். எவைகளை அவள் விட வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் விட்டு இங்கே பெத்லஹேமுக்குள்ளதாக அவள் வருகின்றாள். 1வது அதிகாரத்தின் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன்,
நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள் என்று நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவரை தன்னுடைய வாழ்வினில் ஏற்றவராக, அவர் மீது உறுதியான பற்றுறுதி உடையவளாக இங்கே நகோமியோடு இணைந்து அவள் பெத்லகேமிற்கு வருகின்றவளாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த இஸ்ரவேலின் சட்டைகளின் கீழே வந்தவளாக, ஆசீர்வாதத்திற்கு உரியவளாக இந்த ரூத் வரலாற்றிலே மாறுகின்றாள் என்று சொல்லுகின்ற போது, மோவாப் இஸ்ரவேலுக்கும் பொருந்தாத ஒரு தேசம். ஆனாலும் இந்த தேசத்தில் அவர்கள் வந்து சேருகின்ற போது எவைகளெல்லாம் விட வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே இந்த ஆண்டவரை தன்னுடைய வாழ்வின் அங்கமாக ஏற்றவராக அவள் வருகின்றவளாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த 2026வது ஆண்டுக்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்ற போது நாமும் நம்முடைய வாழ்வினை சற்று சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று நாம் பாடுகின்றோம். ஆனால் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே நாம் வருவதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து விட்டுவிட எதிர்பார்க்கின்ற காரியங்களை நாம் விட்டுவிட இந்த புதிய ஆண்டினிலே ஆயத்தமாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அவனமாக நாம் செயல்படுகின்ற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். எவண்ணமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக, இந்த செட்டைகளின் நிழலிலே அவள் வருவதினாலே அவளுக்கு ஆண்டவரால் உண்டாகுகின்ற பராமரிப்பு என்பது கிடைக்கின்றது. ஆண்டவரின் சட்டைகளின் நிழலிலே நாம் வருகின்ற போது ஆண்டவர் நம்முடைய வாழ்வினை பராமரிக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காணலாம். The Lord cares for us. ஆண்டவர் நம்முடைய வாழ்வினை அவர் பராமரிப்பார் என்கின்ற நல்ல நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. ஆக அந்நிய தேசத்தாளாக இந்த பெத்லகேம் நகரிலே அல்லது ஊரிலே அவள் வந்திருக்கின்ற போது, அவள் கதிர் பொறுக்குவதற்காக செல்லுகின்ற போது அவளுக்கு அந்த வாய்ப்பு என்பது நிராகரிக்கப்படவில்லை. மாறாக அங்கு ஒரு வாய்ப்பு என்பது கொடுக்கப்படுகின்றதாக இருக்கின்றது. லேவியராகமம் 19வது அதிகாரத்தின் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது, அங்கே உன் வயலை நீர் அதற்கிற போது அதில் வருகின்ற சிந்துகின்ற கதிர்களை, கதிர்மணிகளை பொறுக்கிக் கொள்வதற்கு அங்கே இடமளிக்க வேண்டும் என்கின்ற செய்திகள் கொடுக்கப்படுகின்றதாக இருக்கின்றது. அந்நியரை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தேசம், பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு தேசம், பிறரை பராமரிக்கின்ற ஒரு தேசமாக இங்கே இஸ்ரவேல் சமூகம் செயல்படுகின்ற ஒரு அமைப்பினை நாம் காண்கின்றோம். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியாகிய புதிய ஏற்பாட்டு பகுதியிலே, அதாவது சுவிசேஷ பாடத்திலே நாம் படிக்க கேட்கின்ற போது, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமிக்கு குலுக்கி சரிந்து விழத்தக்கதாக கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்ற நிலைமைகளிலே அங்கே கடவுள் எவனமாக இறைமக்களை பராமரிக்கின்றார் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஆக போவாசினுடைய வயல்வெளி, காட்ஸ் ப்ராவிடன்ஸ் என்பது எவனமாக அவளை வழிநடத்தி கொண்டு வருகின்றது என்று சொல்லுகின்ற போது, அங்கே ஆஸ்தி உள்ளவன் ஒருவனுடைய நிலத்தில், அதுவும் அவருடைய உறவினராக இருக்கிறவருடைய ஒரு நிலத்தில் கதிர்மணி பொறுக்குகின்ற ஒரு எளிய பெண்மணியாக இங்கே ரூத்
பெத்லகேமிலே கால் பதிக்கின்றவளாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அவர்களை பராமரிக்கின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை இந்த புதிய ஆண்டு நம் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் பல்வேறு விதமான எதிர்நோக்குகள் நிறைந்ததாக இருக்கும் என்று சொன்னாலும், ஆனாலும் ஆண்டவருடைய சட்டைகளின் கீழே நாம் வருகின்ற போது ஆண்டவர் நமது வாழ்விற்கான பராமரிப்பை நம்மை பாதுகாக்கின்றவராக பராமரிக்கின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லுவதை இங்கே ரூத்தினுடைய இந்த அனுபவம் அல்லது அவருக்கு கூறிய இந்த ஆசி என்பது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது இங்கே ரூத்துவிற்கு கொடுக்கப்படுகின்ற இந்த ஆசி வாக்கு என்று சொல்லுவது அவருடைய வாழ்விற்கான பாதுகாப்பை அது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது என்று நாம் கூறலாம். ஏனென்று சொன்னால் ரூத் 2வது அதிகாரத்தின் 12வது வசனத்தின் மைய பகுதியிலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. ஆக அடைக்கலம் என்று சொல்லுவது பாதுகாப்பு, ரெஃப்யூஜ் என்று சொல்லுவது அவசியமானதாக இருக்கின்றது. ஒருவேளை யுத்த சூழ்நிலைகளிலே புலம்பெயர்ந்து சொல்லுகின்றவர்களுக்கு அல்லது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் கடந்து செல்லுகின்றவர்களுக்கு அவர்களுக்கு முதலாவது தேவையானது என்னதுதான் ஒரு இடத்துல எந்த இடத்துல பாதுகாப்பாக இருப்பது என்று சொல்லுவது அவசியமானதாக இருக்கின்றது. அத்தகைய ஒரு பாதுகாப்பினை ஆண்டவர் தனது மக்களுடைய வாழ்விற்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இந்த புதிய ஆண்டினிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்விற்குமான பாதுகாவலராக இருக்கின்றார் அல்லது அவருடைய சட்டைகளின் நிழலிலே நம்மை மறைக்கின்றார் என்று சொல்லுகின்ற இறை செய்தியை இறை வார்த்தைகள் நமக்கு தருகின்றது. சிறப்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் படிக்கின்ற போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தின் 42வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது 25வது அதிகாரத்தின் 4வது வசனம், ஐசாயா chapter 25 verse 4. ஆக நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும். The God is our refuge in times of trouble என்று சங்கீதக்காரன் கூறுகின்ற வண்ணமாக இங்கே இந்த குடும்பம் கடந்து செல்லுகின்ற ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே போவாசினுடைய நிலத்திலே கதிர்மணிகளை பொறுக்குகின்ற ஒரு நபராக இங்கே ரூத்தை போவாஸ் காணுகின்ற போது அவள் இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்தவள் என்று சொல்லி காணுகின்றான். அவளை ஒரு அந்நியனாக பார்க்கவில்லை, மாறாக கடவுளை உடைய செட்டைகளின் கீழ் பாதுகாப்பாக அடைக்கலத்திலே இருக்கின்ற ஒரு நபர் என்று சொல்லி அவரை காணுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் மத்தேயு 23வது அதிகாரத்தின் 37வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு எருசலேமை பார்த்து சொல்லுகின்ற போது, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் நிழலிலே கூட்டி சேர்ப்பதை போல நான் உங்களை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன் என்று கூறுகிறார். ஆக இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்விற்கும் பாதுகாப்பு அரணாக இருக்க விரும்புகின்றார். ஆர் வி ரெடி டு கம் அண்டர் ஹிஸ் விங்ஸ் என்பது நமக்கு உண்பதாக இருக்கக்கூடிய சிந்தனையாக இருக்கின்றது. அவனமாக ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் வந்து அடைகின்ற போது நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய பாதுகாப்பினை நம் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் தர வல்லவராக இருக்கின்றார். கடைசியாக நாம் சிந்திக்கின்ற போது இங்கே ஆண்டவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் வருகின்ற போது ஆண்டவர் நமக்கு பலனை தருகின்றவராக இருக்கின்றார். அதே வசனத்தினுடைய பிந்தைய பகுதியிலே நாம் சிந்திக்கின்ற போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆக இங்கே போவாசினுடைய நிலத்திலே கதிர் பொறுக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக அறிமுகமாகின்றவர் அங்கே முதல் நாளில் கரிமுதறிகளை பொறுக்கி தன்னுடைய மாமியாருக்கு தேவையான உணவு வகைகளை கொண்டு செல்லுகின்றவளாக இருக்கின்றாள். ஆனால் நாட்கள் செல்லுகின்றது, காட்சிகளும் மாறுகின்றது. இந்த போவாசின் எந்த நிலத்தில் அவள் கதிர்மறி பொறுக்கினாளோ அந்த நிலத்தின் உரிமையாளாகவே அவள் மாறுகின்றவளாக ஆண்டவர் அவளை உயர்த்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்ன என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது 11வது வசனம்,
ரூத் 2:11. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனத்தினிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. The good deeds, அவளுடைய வாழ்விற்கான இந்த நன்மையை, நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு அவளுடைய வாழ்விற்கு கொடுக்கின்றதாக இருக்கின்றது. நிறைவான பலன் கிடைப்பதாக. கதிர்மணிகளை பொறுக்கி சென்றவள் இந்த ஆஸ்தியுள்ளனுடைய இந்த நிலத்திற்கு சொந்தக்காரியாக அல்லது அவருடைய துணைவியாராகவே அவர் மாறி அங்கே செயல்படுகின்ற அனுபவத்தை நாம் காண்கின்றோம். எலிமெலேக்கின் மூலமாக கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் இங்கே போவாஸ் மூலமாக அவர்களுக்கு மீட்டெடுத்து கொடுக்கப்படுகின்ற ஒரு நிலைமையை இங்கே ரூத் புஸ்தகம் வலியுறுத்துகின்றது. அதாவது ரூத் 4வது அதிகாரத்தின் 4வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள், அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். 14வது வசனம், அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது, அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன், உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாளே என்றார்கள். Ruth is equivalent to 7 sons. நகோமிக்கு 7 குமாரர்கள் இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை ரூத் ஒரு மகளாக நின்று அவளுக்கு செய்து கொடுத்ததாக இங்கே அவர்களை புகழ்ந்து பாடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இங்கே ரூத்தினுடைய வாழ்வின் மூலமாக தொடர்ந்து அவர்களுக்கு போவாஸ், அதாவது ரூத் போவாஸ் தம்பதியினருக்கு ஆண்டவரால் ஓபேத் என்பவர் கொடுக்கப்பட்டு அங்கே அவர் ஈசாயை பெற்றெடுத்து தாவீதின் மரபினிலே ஆண்டவர் இயேசு வருகின்ற அளவிற்கான ஒரு வழிமரபினிலே இடம்பெறுகின்ற ஒரு சிறப்புக்குரிய ஒரு நபராக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரமாக ரூத் இடம்பெறுகின்றவராக இருக்கின்றார். திருமறையின் வசனங்களிலே இடம்பெறுகிறவராக ரூத் இல்லை, திருமறையினுடைய புஸ்தகத்திலேயே ரூத் என்று சொல்லுகின்ற ஒரு புஸ்தகம் அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் இந்த ரூத்தின் பங்களிப்பும் அவருடைய செயல்பாடுகளும் ஆண்டவராலும் இறை சமூகத்தாலும் எவனமாக போற்றப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த நன்னாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த புதிய ஆண்டினிலே ரூத் 2வது அதிகாரத்தின் 12வது வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆண்டவருடைய செட்டைகளின் நிழலிலே இந்த புதிய ஆண்டிலே நாம் வருவோம், ஆண்டவருடைய பராமரிப்பை பெறுவோம், ஆண்டவருடைய பாதுகாப்பை பெறுவோம், ஆண்டவர் தருகின்ற நிறைவான பலனை பெற்று வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய ஆண்டிலே கிருபைகளை தந்து வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.